நாங்க வெடி 35000 வாங்கியிருக்கோம். சரி வெடி தான் 35000 தப்பா சொல்றீங்க நீங்க. கூலி எவ்வளவு? கூலி தான் 35000 ரூபா. நான் 35000 ரூபா நீ 300 ரூபா வெடி கேட்டுட்டு இருக்க. 35000 அங்க இருந்து உங்களுக்கு ஒரு எல்லாரும் பில் அனுப்பி இருப்பாங்கல்ல. ஆமா ஆமா அந்த போன்ல இருக்கா? பில் போன்ல இருக்கா? டெலிட் பண்ணேன். இடம் பார்த்து டெலிட் பண்ணிட்டேன். ஆட்சி மரம்னா சாணி வந்து ஆட்சி மரம்னா சும்மா ஆட்சி மராது. ஒரு ஆட்சி மாறாம இருக்கணும்னா இவங்களும் நல்லது நிறைய செய்யணும். சிவசாமி நீ சொல்லுது புரியுது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு அரசியல் நிலவரத்துக்கு நாட்டோட பொருளாதாரம் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கு. அதனால எந்த நாட்டோட கம்பேர் பண்ணும்போது பின்தங்கி இருக்கு? நீ சொல்ற மாதிரி நான் சுவிட்சர்லாந்து அயர்லாந்து அதை பேசல. நம்ம பேசுற தமிழ்நாட்டில் நம்ம இருக்க நாட்டு. ஓகே 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 ஓகே. என்னன்னா அரசியலோட தான் நம்ம பயணிக்க முடியும். அரசியல் பயணங்கிறது ஒரு நாட்டோட பொருளாதார அடிப்படையில் இருக்கு. அது புரியுது. ஆனா நான் என்ன செய்யறேன்னா நம்ம ஓட்டு போடுறோம், அவங்க முதலமைச்சர் ஆகிறா, நமக்கு என்ன கிடைக்குது? என்ன நீ இப்படி கேட்ட? நமக்கு என்ன கிடைக்குதுன்னு ஒன்றும் கிடைக்கலையே. ரேஷன் கார்டு இருக்கா? ரேஷன் கார்டு இருக்கு. ஒரு நிமிஷம் ஏன்னா ஓட்டு போடுறது எல்லாரும் போடுறான்னு சொல்ல முடியாது. நம்ம நோட்டா போடுறவன்னு இருக்கான்ல, நோட்டா போட்டு போறவங்க இருக்கட்டும். நம்ம அரசியல் சூழ்நிலையில இன்னைக்கு அப்படி நோட்டாலாம் போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது இதனால யாருக்கு பாதிப்புன்னா நமக்கு தான் பாதிப்பு. புரியுதா? சரி. பொருளாதாரம்ங்கிறது நம்ம வரி செலுத்துறதுக்கு தான். நம்ம ஒரு வீட்டு வரி, தண்ணி வரி, அது போக நம்ம கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்குறோம், ஒரு தீப்பெட்டி வாங்கினாலும் இப்போ வரி தான் செலுத்தணும். ஊருக்கு வாங்கினாலும் நினைக்கணும் வரி தான் செலுத்தணும். செலுத்தினா தான் நாட்டோட பொருளாதாரம் மேம்படும். அதில் அரசியல் இருக்கு. அதுதான் அரசியல். சரி நமக்கு தான் வேலை முடிஞ்சா அடுத்து வேற ஏதாவது பேசுவேன். தீபாவளிக்கு என்ன பலகாரம் சுட்டுச்சுல? பலகாரம் வீட்டுக்கு சுட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் எண்ணெய் தட்டுப்பாடு தான். பாமாயில் இப்போ கொஞ்சம் தட்டுப்பாடு ஆகிட்டு ரேஷன் கடையில். வெளியே வர்றது காலங்காலத்தில் இங்கே என்ன பண்ணுற? உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். என்னைய பார்க்குறக்க பார்த்துட்டியா? கிளம்பி என்னைய பார்க்கறதுக்கு வர வீட்டிலானே இருக்கேன் நான். வெடி வாங்கப்பா. வெடி வாங்கணுமா? இல்லை எங்கே என்னடா வெடி வாங்கணும் இப்போ வெடி வாங்கணும் போட்டுருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? அப்படி போனேன் வண்டியை பார்த்து அப்படி வந்து. வண்டியை பார்த்தா வந்துட்டியா? ஆயிருக்கு போனது எப்படி பார்த்தேன்? அதெல்லாம் பார்க்க வண்டியை பார்த்து வந்துட்டேன். என்னடா வேணும்? வெடி வாங்க போவோம்ப்பா. வெடி வாங்க எப்படா போகிறது? இன்னும் 2 நாள் இருக்கா தீபாவளிக்கு. எப்படா போவேன்? சிவகாசி போகணுமா? எந்த வருஷத்தில் நீ சிவகாசி போய் வெடி வாங்கின? இந்த வருஷம் போ. எந்த வருஷத்தில் நீ சிவகாசி போய் வெடி வாங்கின? இல்லைப்பா என்ன சொல்கிறேன்னா, இங்கே வெடி வாங்குறோமா, இங்கே வாங்குற வெடி எவ்வளோ வருது? உனக்கு தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டு இங்கே வாங்கி தரேன். ஆமாம் அதுதான்ப்பா சார். தீபாவளிக்கு முதல் நாள் இங்கே வாங்கினோம்னா வெடி 2000 ரூபா வரும்பா. அதே சார் இங்கே வாங்கினா 4000 ரூபா வரும் இந்த வெடி. அதே சிவகாசியில் போய் உனக்கு நான் 4000 ரூபாய்க்கு வெடி வாங்கி தரேன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த வருஷம் வாங்கினா வந்துடும்பா. அந்த வெடியை கொண்டு போய் சிவகாசியில் வாங்கினா 2000 தான் போகும். கணக்கெலாம் போட்டு வச்சிட்டேன். டேய் இங்கே நான் போகிறதுக்கு 1000 ரூபா டீசல் பண்ணணும்டா. டீசல் போட்டு போகணும்டா. எல்லாம் சரியாக தானே வரேன். இல்லைப்பா நம்ம தனியாக போனால் அப்படி ஒரு 10 பேருக்கு வாங்கி பிரித்து வச்சோம்னா கம்மியாக நமக்கு லாபம் கிடைக்கும். எப்படி 10 பேர் வாங்கினா எப்படி லாபம் கிடைக்கும்? 10 பேர் கமிஷன் போடலாம்ப்பா. ஆளுக்கு 500 ரூபா கமிஷன் போட்டால் கூட 10 பேர் 5000 ரூபாப்பா கமிஷனா? ஏய் ஏன் உனக்கு வாங்கி கொடுக்கணும் நினைக்கிறேன்டா? உங்கள்கிட்ட இல்லை மாமா, உங்கள்கிட்ட கமிஷன் போட மாட்டோம் வெளியில். நான் இன்னும் போகிறேன்னே சொல்லலை. இப்படி ஓசியில் மங்களம் பாட்டு போகலான்னு பார்க்காத. உனக்கு வேணா நீ எடுத்துகிட்டு போ, வண்டி எடுத்துகிட்டு போ. நான் பணம் தரேன்ப்பா. அவன் சொன்னானா இப்போ 10 பேர் அதில் இனி ஒரு ஆளை சேர்த்துங்க. பணம் நீங்கள் ஒரே தலை தள்ளுவிய. நீங்கள் தள்ளுவிய. நேற்று வாங்கினா 500 ரூபாய் கொடுக்குற வக்கு இல்லை. நீ பணத்தை ஒரே தலை தள்ளுவே. நீ அருமம் சும்மா சும்மா தான் பேசிட்டு நீங்க பேசுற மாதிரி நான் அப்படி ஒன்றும் வக்கிலாதமா கிடையாது. நான் உண்டான காசை தந்துடுறேன். அப்ப போய் ஒரே தலை தள்ள வேண்டியதானே? அப்புறம் கேட்டு வர. அப்ப நீங்க தாப்பனமும் 2 பேரும் போறீங்களாப்பா? நீங்க வேற எவனுமா? நான் அடுத்தவனா நானு? இங்கேறா போனா ஆளுக்கு 500 ரூபா போடலாங்கிறியா? ஆமா. இப்போ கோகுலத்தில் 2000 ரூபாய்க்கு வெடி வாங்கணும்னு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு வெடி வாங்கிட்டு 500 எடுத்துக்கலாம். இதே 2000 கொடுத்தாங்க. எப்படி பார்த்தாலும் இங்கே வாங்குறக்கூடிய குவான்டிட்டி கொஞ்சம் கூட தான் இருக்கும். அதனால நம்பிடுவா. என்ன வேலை பார்க்குறீங்க? பிஸ்னஸ். நானும் வரேன். நீங்க மண்ணு திருடி விற்கிறியா? அது உங்களுக்கு பெருசா தெரியலையோ? சாதிட்டு இருங்க எல்லாம் பண்ணுறியா? சரி அப்போ ஒன்று இன்னைக்கு சாயந்தரம் கிளம்புவோம். அப்பா நம்ம போகவே அவசியம் இல்லைப்பா. ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே கொண்டு வந்துடுவாப்பா. ஆர்டர் போட்டால் வந்துடுமா? ஆமாம். அப்புறம் என்ன டக்குன்னு என்னன்னு பாரு. நல்ல ஐடியா இருக்கா? இது லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதில் ஆர்டரை போடு. டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பாரு. அவன் யார் யார் எவ்வளோ கேட்டிருக்கான் என்னங்கிற டீட்டெயில் எனக்கு கனெக்ட் பண்ணி சொல்லு. டக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டு வாவோ. இந்த போகிறேன் போய் கேளு. போகிறதுக்கு மேலே கமிஷன் இது நம்மகிட்ட கொஞ்சம் கழிச்சு விட்டுருங்கப்பா. ஏப்பா உங்களுக்கு உனக்கு போய் அடிப்போமாயா கமிஷனை? எவ்வளோ கடி வாங்கினா? ஒருத்தனா இருக்கேன். எவ்வளோ கடி வாங்கினேன்?
நான் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்குவேன். நீ 300 ரூபாய்க்கு நக்கிறதுல நான் கமிஷன் அடிச்சு பேசாத சும்மா தான். ஒன்றும் பிரச்சனை நாங்கள் வெடிச்சு கீழே போடுவோம் அதை முறைக்கு கொடுத்தா 300 ரூபா முகரம் வைத்த பாரு. 300 ரூபாய்க்கு வெடி 300 ரூபாய்க்கு வெடி வாங்கி சிவா வாங்க போகிறோம். 300 ரூபாய்க்கு வாங்கி இதில் கமிஷன் வேற நக்கறாக ஒரு கமிஷன். அவன் எவ்வளோ போட ஆறுமுகம் இது நல்லா இல்லை. 300 ரூபாய்க்கு எதுக்கு சிவாஜியில் போய் நொக்குறேன்? நான் வாங்கிட்டு வர வெடியில் அள்ளி தூக்கி 600 ஆயிருமா? அண்ணே அந்த ரோட்டில் வந்து திரும்பினா இப்போ நிற்போம்ண்ணே. கார் நிற்கும்ண்ணே வாங்கண்ணே. சரிண்ணே இதை வந்துட்டு ஆகலாம்ப்பா. வந்துட்டு பட்டாசா லாரி வந்துட்டு இருக்கா அவனை கண்டுபிடிச்சிட மாட்டாங்க இல்லை. காசு அப்புறம் சிவசாமிக்கு அசிங்கமாக போயிடும். கரெக்டாக நான் என்ன அப்படின்னு சொல்லி கணக்கை கொடுத்துட்டேன். காசு ஃபுல்லாக கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. வாங்கிக்கலாம். வண்டி எங்கே வருது டக்குன்னு இந்த ரோடுன்னு சொல்லு. சிவசாமி நீ சொல்லு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த லாரியா பாருங்க. அந்த வாங்க அந்த லாரி தான் நினைக்கிறேன். இப்படி வாங்க. அப்படியே நிப்பாடுங்க அப்படின்னு காரை திருப்பி போட்டுறேன். காரில் ஏற்ற சொல்லு சரியா? என்ன ஏதுன்னு விசாரி. இது பண்ணுறேன். இந்த வரேன். இவர் தான் நினைக்கிறேன். எங்கே ஏற்றி போடுற? அரைஞ்சு விடுவாங்க அவங்க. அது அவங்க வீட்டுமா நிப்பாட்டா பின்னாடி வாயா. நமக்கு கொஞ்சம் பின்னாடி வந்துக்கா. நமக்கு நீங்க போங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? போன் பண்ணா பிஸின்னு வருது. ஏன் பிஸினா வருது? இந்த ஃப்ரெண்டோட எக்ஸாம் பத்தி பேசிக்கிட்டேன். எக்ஸாம் பத்தினா தம்பி இப்போ மொத்தம் நமக்கு வந்து 35,000 ரூபாய்க்கு போட்டிருக்கு. சரி 20 பெட்டி. ஆமா 20 பெட்டி எழுதிருக்கலாம். பேர் கரெக்டாக போட்டுருக்கீங்க. சிவசாமின்னு போட்டிருக்கீங்களா? சிவசாமி. ஆமா 20 பெட்டி. நான் காரை கொண்டு வந்து பாட்டு நீங்கள் அதை ஏற்றி விட்ருங்க சரியா? நான் வந்து கடைக்காரன்ட்ட 35,000 ரூபா நான் பே பண்ணிட்டேன். சரி பே பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு இப்போ நமக்கு என்னன்னா இப்போ உங்கள் கூலியை சொல்லிட்டீங்கன்னா நான் கொடுத்து நான் பாட்டு கிளம்புவேன். 35,000 கூலியா? 20 பெட்டி தானே? 35,000 ரூபாயா? 35,000 ரூபாயா? ஆமா. எப்படி 35,000 வரும்? நாங்கள் வெடி 35,000 வாங்கியிருக்கோம். சரி வெடி தான் 35,000. தப்பா சொல்றீங்க நீங்க. கூலி எவ்வளவு? கூலி தான் 35,000 ரூபா. 35,000 அங்க இருந்து உங்களுக்கு ஒரு எல்லாரும் பில் அனுப்பியிருப்பாங்கல்ல? ஆமா அந்த போன்ல இருக்கா? பில் இருக்கா? டெலிட் பண்ணேன். இடம் பார்த்து டெலிட் பண்ணிவிட்டேன். ஐயா 35,000 தர முடியாது. நான் யார்கிட்ட பேசணுமோ நான் பேசிக்கிறேன். நானும் கடிக்கிறேன். பொருளை கொடுக்க மாட்டேன். நான் பேசுறேன். நீ எப்படி பொருளை கொடுக்க போறேன்னு எப்படி அண்ணே எங்க அப்பா பேசுறானே. பேசுனி. ஹலோ அண்ணே 35,000 வெடி போட்டுனா வெடி போட்டு நான் வந்து பொருள் இறங்காதா தம்பி? எங்க ஊரு இது வந்து உங்க ஏரியா கிடையாது. எங்க ஏரியா. ஒரு நிமிஷம் இருங்க. உங்க ஏரியா கிடையாது, எங்க ஏரியா சரியா? பேசு யார்கிட்ட பேச போறியோ பேசு. இரு நான் பேசுறேன். பேசுவேன் அப்பனா. ஐயா 35,000 ரூபாய்க்கு நான் வெடி வாங்கினேன் சிவாஜியில் தெரியுதா? நான் சிவசாமி பேசுறேன். ஆமா வாங்கினேன் 20 பாக்ஸ். வந்தாப்புல வந்துட்டு வெடிக்கு காசு நாங்கள் கொடுத்துட்டு 30,000 ஜிபே உங்களுக்கு நான் பண்ணி விட்டல. இங்கே வந்துக்கிட்டு கூலி எனக்கு 35,000 கொடுங்குற அந்த விளக்கண்ணை மரியாதை பேச சொல்லு. அப்புறம் கேட்காம நக்குவானாவா? ஐயா வெடிக்காரக்காரர் தானே பேசுறியே? கேட்காம நக்குவானா நினைக்கிறியே? நீங்கள் வெடி வாங்கும்போது நீங்கள் இப்படி பேசலையே. என்னது தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி போட்டால் அப்புறம் புடுங்காமல் என்ன செய்யும்? எவ்வளோ கூலி கேட்பாங்களா? நான் பேசுகிறேன்ப்பா. இல்லை இரு பேசுவார். இரியா இந்த ஊருக்கு எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. உன் வெடி எனக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லை. நீ போன கூலி வந்து நான் தர முடியாது. தர முடியாது. எனக்கு இப்போ கூலி வேணும். கூலி வாங்காமல் போக மாட்டேன். கூலி இருந்தா கூட கூலி போயிட மாட்டேன். வரேன் உள்ளதான் சீக்கி. நான் கூலியா கேட்குறேன்ப்பா. என்ன கூலி பிறந்த எடுத்து கொடுன்னு சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன். கூலி எடுக்க போகிறேன். கூலி வச்சிருக்கியா? இல்லை கூலி இப்போ என்னப்பா? கூலி ஃபோனை கொடு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன். சும்மாப்பா பையன் கூலி வச்சிருக்கேன். அப்பா இல்லைப்பா என்னன்னு தெரியல. கூலி வச்சிருக்கேன். ஏதோ கடையில் வாங்கியிருக்கேன். அவனை பிடிங்க போகிறேன். கீழே கிடந்து கூலி வச்சிருக்கேன். கீழே என்ன எடுத்து பார்க்க வச்சிருந்தேன் பாப்பா. கூலி பாக்கெட்டில் இருக்கு. கூலி இருக்கு. உன்னை வந்து பிடிச்சிட்டு போங்க பையன். என்னன்னு பார்க்குறது. ஓகே இன்னைக்கு சத்த நீ இருந்தா வரேன். வண்டி எடுத்து கிளம்பி ஏரியா கடை வரப்படாது. வண்டி எடுத்து கிளம்பு. பொருள் வேணாம். எங்கள் அப்பா யாருங்க? எங்க அப்படி ஒன்றும் 35,000 நான் கட்டிருக்கேன். எப்படி பொருளை கொடுக்காம போவ? நீ அங்கெல்லாம் கட்டியிருக்க? வெடிக்கு தானே கட்டியிருக்க? இறக்கி கொடுக்குற கட்டல இல்ல. 35,000 உங்க மரியாதை 35,000 என்ன மசூர் எங்களுக்கு வெடி. எங்க அப்பா எப்படி ஊர்ல எவ்வளவு ஆள் தெரியுமா? 35,000 அந்த வெடி நீயே அடிச்சு கொண்டாடு போய். எங்க வெடியே தேவையில்ல. போ தூக்கி குப்பையில போ. சந்தோஷம். கிளம்புல யாரு இருந்து ஏன் பேசிட்டு இருக்க ஊருக்குள்ள? என்ன வெடி இறக்கி வச்சுட்டு கிளம்பு. வெடியெல்லாம் இறக்கி வைக்க முடியாது. 35,000 நான் கட்டியிருக்கேன். 35,000 கட்டினது நீ வெடிக்கு. பார்சலை இறக்குறதுக்கு இறக்கு கூலி ஒண்ணு இருக்குல்ல. இறக்கி கூலிக்கு வாங்கு. ஒரு 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 டப்பா ஒண்ணு இல்லையா? மயம் இறக்கிக்கிறேன். நான் இறக்குறேன். பார்சலுக்கு 1000 இங்க நீ இறக்கிடுவ. இங்க நீ தான் இறக்கணும். முதல்ல நாங்க இறக்கி தர மாட்டோம். அங்க ஏத்திட்டு வந்தோம்ல. அங்க வந்து வை. நான் வந்து எத்தனை கிலோமீட்டர் வண்டியில வந்துச்சுல. நான் ஓட்டு வர வண்டியை போ. வண்டி வை போ.
நான் போறேன் சிவாசி போய் இதான் சிவாசி போம்னே உங்க வண்டியில தான் எடுத்துட்டு வரணும், என் வண்டியை கொடுக்க மாட்டேன் நான். எல்லாம் போச்சு இப்போ. நீ இதுக்கு நிக்கிற, நீ கிளம்பு. ஓ ஊருக்கு இருக்கா சொன்னா பறக்க விட்றான் உனைய. பாத்துக்க, நான் எப்படி பாத்துக்கிறேன். எப்படி இறக்குறீங்க நான் பாத்துக்கிறேன். நான் பாக்குறேன். நீ வேணா ஒண்ணு வேணா அப்ப 35,000 போனா போதுப்பா. 35,000 காசு அவனுக்கு. எதுக்கு அடிக்கணும்? 35,000 போன் நீ தானடா சொன்ன. நான் மட்டும் நைட்டே எப்படி வாங்கி கொடுத்துருப்பாடா மயிறு. அப்ப கமிஷன் நீ தான் ஓகே சொன்னீங்க. கமிஷன் வேணா பிள்ளையா பத்து வச்சிருக்கேன். ஏய் சிவசாமி, வீடையை பத்து வச்சிருக்கேன். ஏய் என்ன ஓட்டிட்டு இருக்கான்? போல்லாம் செத்து போயிருப்பாங்க. கொண்டு விட்டுருப்பேன் நான். என்னாச்சு? அடா ஏன் வெடி பாக்ஸ் வந்தாயா வந்துட்டு 35,000 வெடி ஆர்டர் போட்டேன். கமிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஊற்றி இந்த பரதேசி நாயினால வந்தவன் திமிர் மயிரா பேசுறான். கூலி இறக்க வந்தவன் கூலி இறக்க 35,000 கேட்குறான். 300 வெடி என்னையாச்சு? 300 தானே அந்த வெடி கேட்டேன். 35,000 நீ 300 வெடியை கட்டிக்கிட்டு இருக்க. ஓ அந்த பச்சை சட்டை போட்டிருக்கான அந்த பரதேசி. அந்த பரதேசி போய் கேளு, போய் கேளு. தெரியலையா? நல்லா கேட்பான் போ.